மாநில உரிமைக்கு எப்போ தவறே கிடையாது. நீங்கள் உழைச்சா கூலி கேட்க மாட்டீங்களா? அப்போ எப்படி சாப்பிடுவீங்க? எல்லாத்தையும் முதலாளி எடுத்துகிட்டு போயிட்டா என்ன? கண்டிப்பாக மாநிலத்துக்கான உரிமை மதிப்பை கொடுத்தா ஆகணும். கொடுத்தா தான் நல்லது. ஆமாங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க அது. என்ன அடிமையாக இருக்கக்கூடாதுங்க. அடிமையாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? டெல்லி கூட அடிமையாக இருந்து என்ன ஆயிருக்கு சொல்லுங்கள். அவர் நிற்க வரி டெல்லி கூட அடிமையாக இருந்து என்ன ஆயிருக்கு? இது வரை என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலை. அண்ணா காலம் தொட்டிவே நீங்கள் ஒரு 60 வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாடு அவுட் ஆஃப் சிட்டி தான். தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இடைப்பட்டத்தில் காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரலாம், டெல்லியிலேருந்து இவங்கெல்லாம் பல முயற்சி பண்ண நடக்கலை. அது சொன்னது 100க்கு 100 உண்மை தான். அது என்ன பெரிய புள்ளியா கொஞ்சம் என்ன பண்ணுவார் அவர் சொல்லுங்கள். ஒரு ஆணி அவங்க பிடுங்க வேணாங்க. என்ன மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. அதை நீ இதுவரை என்ன செஞ்சுருக்க தமிழ்நாட்டுக்காக? அப்புறம் நீ தமிழ்நாட்டில் உரிமை வந்து கேட்குற? உரிமை எதுக்கு கேட்குற? கேட்காத, செஞ்சுட்டு கேளு. செஞ்சுட்டு பலன் எதிர்பார். செய்யாமல் நான் வருவேன்னு சொல்லிட்டு அதிமுக மேலே சவாரி ஏறி வர இதுக்கு வர ஏங்க? எந்த மாநிலத்தில் பிரச்சனை இல்லை. ஊப்பியில் பார்த்தீங்களா 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறான். 25 நிமிஷத்துக்கு ஒரு மதவாத கலவரத்துக்கு இருக்க ஒரு கொல்றாங்க. என்ன எங்கே நடக்கல சொல்லுங்கள். தலைநகர் டெல்லியிலே நடக்குது. இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலையா? நடக்காத நடந்துருச்சு. என்ன மறைக்கிறார் இவர்? மூடி திரை போட்டு மூடியா மறைக்கிறாரு.